நீலகிரி மாவட்டத்திற்கு 5 நாள் பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதுமலை திப்பக்காட்டில் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். யானைகளை பராமரிப்பதில் தலை சிறந்து விளங்கும் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்தார். பழங்குடியினர் பாரம்பரிய இசையுடன் அவரை வரவேற்றனர். யானைகளை பராமரிக்க தமிழ்நாடு வனத்துறை, மாவுத் மற்றும் காவடி என நிரந்தர பணியாளர்கள் இருக்கும் நிலையில் அவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வை கௌரவிக்கும் விதத்தில் தெப்பக்காடு யானைகள் முகாமில் 5 கோடியே 6 லட்சம் ரூபாய் செலவில் 44 அரசு குடியிருப்புகளுடன் கட்டப்பட்டுள்ள யானை பாகன்களுக்கான மாவுத் கிராமத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அக்குடியிருப்புகளுக்கான சாவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி குடியிருப்புகளை பார்வையிட்டு அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். யானைகளின் புகலிடமாக திகழும் முதுமலை புலிகள் காப்பகத்தில் தமிழ்நாட்டிலேயே முன்னோடியாக 15 கிலோமீட்டர் நீளத்திற்கு தொரப்பள்ளி முதல் தெப்பக்காடு வரை 5 கோடி ரூபாய் செலவில் வான்வழி தொகுப்பு கம்பிகள் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சரகர்களின் பயன்பாட்டிற்காக 30 பொலிரோ வாகனங்கள் மற்றும் அனைத்து வகையான சாலைகளில் செல்லக்கூடிய அதிநவீன 2 வாகனங்களின் சேவையையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் தெப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ள யானைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரும்புகளை வழங்கி மகிழ்ந்தார். அங்கு பணிபுரியும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் இடம்பெற்ற ரகு எனும் யானைக்குட்டியின் பராமரிப்பாளர்களான பொம்மன் பெல்லி தம்பதியர்கள் உள்ளிட்ட மாவுத் மற்றும் காவடிகளுடன் கலந்துரையாடி அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக சாலையின் இருபுறமும் பொதுமக்கள் திரண்டு நின்று முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர்.